சன் நியூஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது குரு பெயர்ச்சி. மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி குரு. 1-5-2024 அன்று வாக்கியபடி திருக்கணிதப்படி என்ற குழப்பமெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டு ஜோதிடர்களுக்கும் குழப்பமில்லை, நேயர்களுக்கும் குழப்பமில்லை. பகல் 1 மணிக்கு திருக்கணிதப்படி, மாலை 5:19 வாக்கியப்படி ஆலங்குடியில் குருஸ்தலத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம். அதில் மாலை 5:19 அந்த குரு பெயர்ச்சி. பொதுவாகவே அதிக நாட்கள் இருக்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி 2.5 ஆண்டுகள். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பயிற்சி 18 மாதம் ராகு கேது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சியில் குரு பயிற்சி மிக முக்கியம். எனவே தான் ஒரு வருடமும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி காணப்படுகிறது. இந்த குருவானவர் ரிஷபத்துக்கு வருவதனால் பகை வீட்டுக்கு வரார். நார்மலாகவே நம்மளே ஒரு பகை வீட்டுக்கு போனால் எப்படி நெளிஞ்சு கிழிஞ்சு இருப்போம், நிம்மதியாக இருக்காது இல்லையா? பேசுறதுக்கு கிசுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பகை வீட்டுக்கு போய் 1 வருஷம் இருக்க போகிறார். ஏற்கனவே சனி இந்த காலகட்டத்தில் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகை வீட்டில் இருப்பதனால், ரிஷபம் என்பது மருத்துவர், சுக்கராச்சாரியார். மருத்துவத்துறையெல்லாம் டெவலப் ஆகும். பலவிதமான அதிசயங்கள், பலவிதமான அற்புதங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். ஆனால் பெரிய சிக்கல் என்னவென்று பார்த்தால், குரு பெயர்ச்சியில் குருவை மட்டும் பார்க்கக்கூடாது. சனி செவ்வாய் வீட்டை பார்ப்பது மிக கவனமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குருவுடைய பார்வை 5, 7, 9. கன்னிராசியை குரு 5ஆம் பார்வை விசேஷம். விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வை. 9ஆம் பார்வையாக மகரத்தில் விசேஷ பார்வை. இதெல்லாம் இந்த பார்வைக்குண்டான ராசிகள் பெரிய பலம். இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய ரிஷப குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் இந்த குரு பெயர்ச்சியில் மேஷ ராசிக்காரர்கள் காணிப்பாக்க வழிபாடு மிக மிக முக்கியம். மன அழுத்தம் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், செல்வாக்கெல்லாம் மேலும் மேலும் உயரும். ரொம்ப நாளாக 5 வருஷம் 7 வருஷம் தொழிலையோ உத்தியோகத்திலையோ வியாபாரத்தில் இந்த டென்ஷன் போயிடும். பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இப்படி ஆகிடுமோ, வியாபாரத்தில் இப்படி ஆகிடுமோ, வேலை செய்கிறவங்க இப்படி தொந்தரவு பண்ணுவாங்களோ, எல்லாம் மாறும். ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு வருவது பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். 6ஆம் இடத்தை பார்ப்பது, 8ஆம் இடத்தை பார்ப்பது, 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது விசேஷம். நீங்கள் நிம்மதியாக முன்னேறலாம். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. மேஷம் என்றால் பக்திமான்கள். மேஷம் என்றால் பிறருக்கு உதவக்கூடியவர்கள். குடும்பத்தோட பிறருக்கு தான் உதவுவீங்க. குடும்பத்தில் யார் எது சொன்னாலும் உங்களுக்கு நியாயம் பட்டதை தான் செய்வீங்க. பழைய கடன்கள் பைசல் சாவும். அவங்கவுங்க வசதிக்கேற்ப வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, உத்தியோகம் வாங்கிறது, புது வீடு கட்டுறது, புதுசாக ஒரு ரூம் போடுறதெல்லாம் ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதம். 2ஆம் இடத்தில் வருவதனால் குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் சண்டை வேண்டாம். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக அப்படியே கூலாக போயிடுங்க. உடனே ரிசல்ட் எதிர்பார்த்து புலம்பாதீங்க, நவுந்துருங்க. கோபத்தை அடக்கக்கூடிய மேஷம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரன். உங்களுக்கு தான் ஜென்ம குரு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஜென்ம குரு வந்துடுச்சு. நீங்க அசுரனுடைய அதிபதி பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு உங்க வீட்டுக்கு வந்திருக்கார். ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணோம்? 30 வயதை கடந்தவர்கள் முழு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கும். யோசிக்கவே கூடாது.
ப்ரெஷர், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள் அப் டு டேட் எவ்ரி மந்த் 2 months ஒன்ஸ் எல்லாம் பக்கா செக்கிங்கில் இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். திடீர் லாபம் வரும், திடீர் பணம் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரமோஷன் வரும். ஆச்சரியமாக இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்தவங்க தனிப்பட்ட தொழில் தொடங்குற அமைப்பெல்லாம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ஒன்று கவனம். அடிவயிறு, முதுகு ரொம்ப கவனம். கழுத்து பகுதி திடீர் மயக்கம், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள்லாம் வரும், பார்த்துக்கு. அதனால் இந்த குரு நல்லது செய்வார். ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பார்வை ஸ்தானங்களை பிதிர் தோஷத்தையும் நீக்குவார், பூர்வ புண்ணிய ஸ்தான தோஷத்தையும் நீக்குவார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். 11ல் இருந்தார் குரு, மேஷத்தில் 12க்கு வரார். 12ஆம் இடத்துல இருந்து குருவானவர் 4ஆம் பார்வை பார்க்கிறார், 6ஆம் பார்வை பார்க்கிறார், 8ஆம் பார்வை பார்க்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 4, 6, 8 பார்க்குறார். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சலசலப்பெல்லாம் குறையும். ரத்த பந்தம், பெற்றோர் பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவெல்லாம் குறைச்சிருவார். சந்தோஷம் அதிகரிக்கும். மறப்போம் மன்னிப்போன்னு ஒன்றாயிடுவீங்க. நான் இருக்கிறேன்டான்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் வருவாங்க. கடனால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த மிதுனம், ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி இப்போ தான் விலகிச்சு, ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகும். ரொம்ப நாளாக பைல்ஸ் தொந்தரவு, அந்த தொந்தரவு, ஏதாவது இஎன்டி பிரச்சனை எல்லாம் இருக்கும். டாக்டர்கிட்ட டபாச்சிக்கினே இருப்பீங்க. திடீர்னு வந்து தைரியம் வந்து போய் சர்ஜரி கிர்ஜரி பண்ணி அதை தீர்த்துருவீங்க. ஒரு டே கேர் சர்ஜரி பண்ணி ஐ கேட்ராக்டு கீட்ராக்டு ஏதாவது பண்ணிடுவீங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்திற்காக ஏதாவது பொருள் கிருள் வாங்கணும்னா விரயம் பண்ணணும். மனைவியோக்கோ கணவனுக்கோ ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா கேட்டுக்குங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு மட்டும் கூடாது. பெருமாள் தாயார் வழிபாடு, ஒரு இரவு பெருமாள் திருப்பதி திருமலையில் தங்குவது விசேஷம். தொழிலில் மட்டும் எப்பவுமே இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும், இல்லை இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு வியாபாரம் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு படிப்பு கிடைக்கிற வரைக்கும் இருக்கிறத விட்டுட்டு தேடாது. நல்லது நிறைய நடக்கும். மனக்கிளைக்கிங்கள் போகும். ஆச்சரியமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடகத்துக்கு 10ல் இருந்த குரு 11க்கு வரார். ஏற்கனவே அஷ்டம சனி, 9ல் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. உங்கள் ராசிக்கு 11ல் வந்த குரு லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் பார்வைக்கு 3ஆம் இடத்தை, உங்கள் ராசியுடைய 3ஆம் இடம் பார்ப்பதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும், கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்ப்பதையும் ஞாபகத்தில் வைத்து. முதலீட்டில் கொஞ்சம் கவனம். பணம் யாரையாவது நம்பி கொடுத்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் கொடுக்குறவர் நல்லவராக இருப்பார், ஆனால் அவர் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் மாட்டிப்பார். படாத பாடு பட வேண்டியதாகிடும். தொழில் சார்ந்த விஷயம், மற்ற விஷயம்லாம் ஏற்றம் பெறும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்லாம் தீரும். அஷ்டம சனின்ற மனக்கவலை படிப்படியாக குறையும். குருவால் பூர்வ புண்ணியம் பார்க்கப்படுவதனால் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை தீரும். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய குரு கல்யாணத்தை நடத்தி காட்டுவார். பிரிந்த தம்பதியினரை ஒன்று சேர்த்து விடுவார். படிப்பு, பிள்ளைகளுடைய உத்தியோகம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டிருப்பீங்க, அவங்களாம் நல்ல ஜம்முன்னு வருவாங்க. அடிமை தொழிலிலிருந்து கூட சிலர் விடுபட்டு தனித்தொழில் தொடங்குவார்கள். இல்லை என்றால் வேறு இடத்திற்கு உங்களுக்கு தேடி உத்தியோகம் வரும், அங்கே பெரிய லெவலுக்கு போவீங்க. தொழிலே இல்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷ தொழில் கிடைக்கக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு போதுமா? அடுத்ததாக இந்த ரிஷப குரு பயிற்சியில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். 9ல் இருந்த குரு 10க்கு வரார். 10ஆம் இடத்தில் ரிஷபத்துக்கு வரார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக 36 வயதை கடந்தவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா 3வது சுத்து குரு பரியாயம் முடிஞ்சு 4வது பரியாயத்தில் இருக்கீங்க. அதுக்கு மேலே இருக்கிற எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் தேகாரோக்கியம், உத்தியோகம். இந்த 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. இது 36 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் இந்த குரு பயிற்சியில் தொந்தரவு, தகராறு, லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் வந்துடும். சண்டைலாம் கூடாது. அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உண்டான அமைப்பு நல்லது இருக்கும்.
சிறிய சத்தமாக பேசக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்கள் சத்தம் சபையிலும் கேட்காது, குடும்பத்திலும் கேட்காத அளவுக்கு ஒதுக்கப்படுவார்கள். அதனால் கோபம் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் நான் சொன்னது தான், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முதுகு கால் எல்லாம் பார்த்துக்கணும். பிபி ஏறி மயக்கம், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி, நீங்கள் நினைத்த படிப்பு, நினைத்த உத்தியோகம், நினைத்த தொழில் எல்லாம் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கிடைத்த பிறகு இருக்கிற இடத்தில் சந்தோஷமாக பிரியா விடை பெற்றுக்கொள்ளுங்கள். சண்டை போட்டு வேண்டாம். அது உங்களுக்கு எப்பொழுதும் அடுத்த 12 வருடத்துக்கு தொந்தரவாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஸோ இருக்கிறதுலே இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய குரு பயிற்சியில் ரொம்ப பெரிய அளவுக்கு குருவுடைய விசேஷ பார்வை பரவக்கூடியதில் 2 ராசி தான். 3 ராசியாக இருந்தாலும் 2 தான் விசேஷம். கன்னியா ராசிக்கும் மகர ராசிக்கும் எது எதெல்லாம் டிப்ரெஷன் இருந்ததோ மாறுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத டெவலப்மெண்ட் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்கள் ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. ஸோ பிள்ளையார்பட்டியை பிடிச்சிக்குங்க. நரம்பு கோளாறு, தலைவலி கோளாறு, கழுத்து மயக்கம் இதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ரெஷரால் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக கன்னிக்கு திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, சுபகாரிய அமைப்பு, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, ஊர் விட்டு ஊர் போகிறதெல்லாம் நல்லது நடக்கும். குடும்பத்தில் மட்டும் ராகு 7ஆம் இடத்தில் இருப்பதனால குடும்பத்தை ஒரேடியாக கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பம் சிதறிடும். விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மிக மிக முக்கியம். கன்னிக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு இருக்கார். அதே சமயம் பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோருடன் சண்டை வேண்டாம். பெற்றோருடன் பாய்வீங்க, தயவுசெய்து வேண்டாம். உங்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். 10 வருஷம் முன்னாடி நீ எனக்கு செய்யலேன்னு போய் தகராறு பண்ணுவீங்க. இது நியாயமா? யோசிங்க கன்னியா ராசி. ஏன் அவனுக்கு நல்லது பண்ண, தங்கச்சிக்கு பண்ண, தங்கைக்கு பண்ண, அக்காவுக்கு பண்ண, எனக்கு அதை பண்ணலன்னு எல்லாம் யோசிச்சு பார்த்தா நீங்களே எல்லாமே கெடுத்து நீங்களே வேணாம் இதை தான் நான் பண்ணுவேன் பிடிவாதமாக இருப்பீங்க. உங்கள் பிடிவாதத்துக்கு முன்னாடி உங்கள் பெற்றோர் நான் கடவுளே ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சா சரி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். 7ஆம் இடத்தில் இருந்த குரு 8க்கு வரார். ஐயோ 8ன்னு யோசிக்காது. துலாம் சுக்கிரனுடைய வீடு. 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் இருந்த குரு 8க்கு வரார். அந்த 8க்கு வரக்கூடிய குரு அஷ்டமத்தில் கெட்டவன் கெடுறனால ராஜயோகம். ஆனால் தேக ஆரோக்கியம் பார்த்துக்கும். எந்தெந்த நோய் உபத்திரம் இருக்குதோ சுயமாக மருந்து எடுத்துக்கக்கூடாது. யூடியூப்பில் பார்த்து அவன் சொல்கிற மருந்து எடுத்துக்கினீங்கன்னா அப்புறமா கஷ்டம். வயிறில் நல்லா பார்த்துக்கணும். ஜீரணம் ஆகக்கூடிய எளிய வகை. ராத்திரி நேரத்தில் எவ்வளோ பெரிய விருந்தாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணி 2 இட்லி இல்லைன்னா ஏதாவது ஒரு தயிர் சாதம் அப்படி போயிடும். இடியாப்பம். நைட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக உணவு எடுத்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய சண்டை மட்டும் கூடாது. கவனமாக பார்த்துக்கு. அதிர்ஷ்ட அமைப்பு ஏற்படும். லாட்ரியெல்லாம் வாங்கக்கூடிய ராசி. சுபவிரயம் ஏற்படும். 3 பெட்ரூம் இருக்குது, 4வது 5வது கட்டுவீங்க. 2 மாடி இருக்குது, 3வது மாடி கட்டுவீங்க. சொந்த வீடாக இருந்தால். ஃப்ளாட்டாக இருந்தால் அப்கிரேட் பண்ணிப்பீங்க. சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுபகாரியம் உங்களுக்கு தீரும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ராகு இருக்குல்ல, பாஸ்போர்ட்டே எடுக்கலை செல்வின்றீங்கல்ல, அதெல்லாம் மாறிடும். எல்லாம் ஊருக்கும் போயிட்டு வருவீங்க. ஃபேமிலி வரலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா போவீங்க. மகான்கள் வழிபாடு தான் உங்களுக்கு முக்கியம். துலா ராசிக்கு எந்தெந்த மகான்கள் இருக்காரோ அந்த மகான்கள் எல்லாம் பிடிச்சிக்குங்க. ராகவேந்தர் இப்போ எனக்கு குருன்னா அவரை நான் பிடிச்சிக்கிற மாதிரி நீங்கள் சாய்பாபாவோ, விசிறி சாமியாரோ, அந்த சாமியாரோ, இந்த சாமியாரோ எல்லாம் யாருமே எனக்கு தெரியாத சாமி திருவண்ணாமலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க.
உங்கள் ஏரியாவில் யாராவது ஜீவசமாதி ஆனவங்களே பார்த்து கும்பிடு, அவரே உங்களை ஏற்றுப்பார். போதுமா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். திருக்கொல்லிக்காடுக்கு போகணும், பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயே தீரணும். இந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துலேருந்து 7க்கு வராரு. ஆனால் நீங்கள் போகக்கூடியது திருக்கொல்லிக்காடு. 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசுனை, 1/4 கிலோ விபூதி, 1/4 கிலோ குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்க. எதை பற்றியும் கவலைப்படாது. எக்ஸசைஸ் பண்ணணும். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக வயிறு, காலு, முட்டி, பாதம் கவனமாக பார்த்துக்கும். விருச்சகத்துக்கு 7ஆம் சமசப்தமாக பார்வை உண்டு. வேற என்ன வேணும்? டிப்ரெஷன்லாம் குறையும். சந்திரன் நீச்சமான ராசிக்காரங்க. நீங்கள் லாபம் ஏற்படும், பணம் தீரும், பணத்தட்டுப்பாடு தீர்ந்து பண சேமிப்பு ஏற்படும். வங்கியில் எப்பவுமே மைனஸாக இருந்த அமைப்பு மாறி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வரும், மியூச்சுவல் ஃபண்டில் போடுற அளவுக்கு வரும். உங்கள் ராசியுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்குறச்ச, மகரத்தை பார்க்குறச்ச 4 மணி வரைக்கும் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க, தூக்கமே வராது. வீட்டில் இருக்கவங்களாம் உங்களை நினச்சே வருத்தப்படுவாங்க. லேடிஸாக இருந்தாலும் இதுதான், சின்ன பசங்களாக இருந்தாலும் தான். விருச்சகத்துக்கு ரிஷபம் என்பது சமசப்தம ஸ்தானம், 7ஆம் இடம். குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், சரியா முயற்சி பண்ணணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனியில் பாதி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்க. இருந்தாலும் அனுஷ நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக கவனம். எதில்? 6ஆம் இடத்துக்கு வரார். 5ல் இருந்த குரு, 5ல் இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு. கோபதாபம் வேண்டாம், சண்டை சச்சுருவு வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் டெவலப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அதற்கு உண்டான மருந்தெல்லாம் போட்டுக்கு. ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசியுடைய 10ஆம் இடத்தை. 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பம் நன்மை, குடும்பத்தில் அந்யோன்யம், பண தட்டுப்பாடு தீருங்க. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. வார்த்தையை கொடுத்தா காப்பாற்றலாம். நிறைய டிராவல். தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் கிடைக்கும். உங்களுக்கு சுபகாரியம் வேணும்னா தடையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம், நல்லது எல்லாம் நடக்கும். தனுசு ராசி சார்ந்த துணை அல்லது துணைவியார் பெரிய பொசிஷனுக்கு வருவார். தனுசு ராசியுடைய துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் தீரும். அவர்களுக்கு, எதிரிகளுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். உங்களுடைய குடும்பத்தில் நிறைய உறவுகள், நட்புகள்லாம் அடிக்கடிக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி டிப்ரெஷன், சூனிய மாதிரி இருந்து மாறிடும். கலகல கலகலன்னு ஆகிடும். ஒரு மாலுக்குள்ளே போனால் எப்படி மக்கள் சந்தோஷமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்பு வரும், பாசிட்டிவ் வைப். புரியுதுங்களா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர். இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி 10வது ராசி மகரம். 7.5 சனியில் கடைசியில் இருக்கீங்க. ஆனால் 3ல் ஏற்கனவே ராகு இருக்கு. நரசிம்மரன் துர்க்கையும் அப்படியே பிடிச்சிக்குங்க. துர்க்கை கவசத்தை சொல்லுங்க. உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக விசேஷமாக பார்க்கிறார் குரு. வேற என்ன வேணும்? அப்படியே பறக்கக்கூடிய அமைப்பு. வயிறு கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹார்மோன் குறைபாடுகள், மாதவிடாய் கோளாறு குறைபாடுகள், யுட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அசிடிட்டி, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் பார்த்தே தீரணும். என்னடா இப்போதான் நல்லா இருக்கும்னு சொன்னார். இப்படி இது 5ல் இருக்கக்கூடிய குரு தொந்தரவு பண்ணுவார். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பணத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிறருக்கு முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதிகள் பெருகும். கூட்டு தொழிலில் இருந்தவங்களே உங்களை நம்பாமல் தொந்தரவு கொடுத்தவங்கெல்லாம் உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம், அதில் இல்லைன்னா தனியாக நீங்கள் போகலாம். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகரம். நரசிம்மரை சொல்ல 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 நல்லா ஆயிடுவீங்க. ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
பெரிய அளவுக்கு பணவரவுக்கு உண்டான அமைப்பு காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை பல விதத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சி தான் 5ல் வரக்கூடிய குரு பயிற்சி. பிள்ளைகளிடம் மட்டும் வாக்குவாதம் கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற சமயத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளணும். பிள்ளைகளுடைய பழக்கத்தால் பாதிப்புகள் வரலாம். ஓகேவா? அடுத்ததாக இந்த குரு பயிற்சியில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். ஜென்ம சனி ஏற்கனவே இருக்கு, 2ஆம் இடத்தில் ராகு இருக்கு, 8ல் கேது. என்ன பயமுறுத்துகிற செல்வின்னா இருக்கிறத சொல்கிறேன். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடமான ரிஷபத்துக்கு போகிறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு விசேஷம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதான் குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியுடைய 8ஆம் இடம். அடுத்தது உங்கள் ராசியுடைய 10ஆம் இடத்தை குரு 7ஆம் இடம் பார்வையாக பார்க்குறார். அடுத்தது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். மன அழுத்தம் போயிடும். யாருக்காவது உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் நீங்களே பேசி சமாதானம் பண்ணிக்க. 3ஆம் நபரெல்லாம் அனுப்பாதீங்க, லீகல் ப்ராப்ளம் ஆகிடும். வாழ்க்கை ஃபுல்லாக நரகம் ஆகிடும். குறிப்பாக 60 வயசான கும்பராசிக்காரர்களுக்கு இது 3வது சனி. தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பம். வயிறு, முதுகு, கழிவு பாதைகள், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், பாதம், முட்டு எல்லாம் ஸ்கிட் ஆகிறதுல அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். மற்றபடி தாய் வழி உறவு, இரத்த பந்த உறவு, பூர்வீக அமைப்பு, சொத்து விஷயத்துலலாம் கவனம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு நோய் ஒரு டே கேர் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு சரியாயிடுவீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேதுவை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதுக்கு உங்களுக்கு பகை? அற்புதத்தை பண்ணிக்க. சரியா கும்பம்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, 3ல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார், மீன ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பார். இப்போ கல்யாண தடையெல்லாம் நீங்கிடும். குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு இருந்த மனஸ்தாபம்லாம் தீரும். ஏற்கனவே 7.5 சனி இப்போ ஆரம்பத்தில் இருக்கீங்க. டிப்ரெஷன் நிறைய இருக்கும். அந்த டிப்ரெஷன் போகிறதுக்கெல்லாம் எக்ஸசைஸு, மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது, காலாஸ்திரி போகிறது, திருப்பாம்பரம் போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, கீழ்பெரும்பள்ளம் போகிறது, தொடர்ச்சியாக இருந்த பல விதமான கஷ்டங்கள் நீங்கிடும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஆகிடும். ஆனால் 11ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனால பணம் வரும். அப்போ தொழில் இருந்தால் தானே, உத்தியோகம் இருந்தால் தானே ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் இந்த குரு பெயர்ச்சி 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனத்திற்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் கண்டிப்பாக நன்மைகளை தருவதற்கு தயாராக இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் மட்டும் வித்தை வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் சுய மருத்துவம் சிக்கலாகிவிடும். இதுவரை மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியில் வரக்கூடிய குருவால் என்ன நன்மைகள், அதற்குண்டான பாதிப்புகளையும் பார்த்தோம், அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து அன்பு கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.